காடு பேசும் ரகசியம். ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காடு ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பெரிய மரங்கள், குளிர்ந்த காற்று, சின்ன சின்ன பறவைகள் கீச் கீச்னு பாடிக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஒரு குட்டி முயல் இருந்தது. அவன் பெயர் மிது. மிது ரொம்ப நல்லவன். யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். எப்பவும் நம்ம எல்லாரும் நண்பர்கள்னு நினைப்பான். ஒரு நாள் மிது காடுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் காதுல மெதுவா ஒரு சத்தம் கேட்டது. மீது, மீது. மிது சுற்றி பார்த்தான். யாரும் இல்ல. மீண்டும் சத்தம் வந்தது. மீது, பயப்படாதே. மிதுவுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவன் மெதுவா கேட்டான். யார் அது? அப்போ காடே மெதுவா பேசினது போல இருந்தது. நான் தான் இந்த காடு. எனக்கு உன்னோட உதவி வேணும். மிது ஆச்சரியப்பட்டான். காடே பேசுதா? காடு சொன்னது. ஆமாம் மிது. நீ நல்ல மனசு உள்ளவன். அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். மிது சொன்னான். என்ன உதவி வேணும் காடே? காடு மெதுவா சொன்னது. என் நண்பர்கள் துக்கமா இருக்காங்க. பறவைகள் பாடல நிறுத்திட்டாங்க. பூக்கள் மலரது குறைஞ்சிடுச்சு. நீ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். மிது உடனே சொன்னான். சரி, நான் முயற்சி பண்ணுறேன். முதல் நண்பன் பறவை. மிது முதல்ல ஒரு மரத்துக்கு போனான். அங்க ஒரு சின்ன பறவை சோகமா உட்கார்ந்திருந்தது. மிது கேட்டான். ஏன் சோகமா இருக்க? பறவை சொன்னது. நான் பாடினா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிது சிரிச்சு சொன்னான். நீ பாடினா காடே கேக்கும். நானும் கேக்குறேன். பறவை மெதுவா பாட ஆரம்பிச்சது. காடு முழுக்க இனிய சத்தம் பரவிச்சு. பறவை சந்தோஷமா சொன்னது. நன்றி மிது. இரண்டாவது நண்பன் மான். அப்புறம் மிது ஒரு மானை பார்த்தான். அது தனியா நின்றுகிட்டு இருந்தது. ஏன் தனியான்னு கேட்டான். மான் சொன்னது. எனக்கு நண்பர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். மிது சொன்னான். நான் இருக்கேன் இல்லையா? நாம் நண்பர்கள். மிது மானோட ஓடினான். சிரிச்சு விளையாடினான். மானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. மூன்றாவது நண்பன் ஆமை. மிது அடுத்தது ஆமைக்கு போனான். அது மெதுவா நகர்ந்து கொண்டிருந்தது. ஏன் இவ்வளவு மெதுவான்னு கேட்டான். ஆமை சிரிச்சுட்டு சொன்னது. மெதுவா போனாலும் நான் நிச்சயமா சேருவேன். மிது புரிஞ்சுக்கிட்டான். வேகம் முக்கியம் இல்லை, முயற்சிதான் முக்கியம். காடு மீண்டும் சந்தோஷம். மிது எல்லா நண்பர்களையும் சந்தோஷப்படுத்தினான். பறவைகள் பாடின. மான் விளையாடின. ஆமை தன்னம்பிக்கையா நடந்தது. பூக்கள் மலர்ந்தது. காடு மீண்டும் அழகா மாறிச்சு. காடு மெதுவா சொன்னது. மிது, நீ எனக்கு பெரிய பரிசு கொடுத்திருக்கே. அது சந்தோஷம். மிது சிரிச்சுட்டு சொன்னான். நான் ஒன்னும் பெரியது செய்யல. நான் என் நண்பர்களை நேசிச்சேன், அவ்வளவுதான். கதை சொல்லும் பாடம்.